இது சண்டே எடுத்த வீடியோ. சண்டே லஞ்ச் பெருசாக எதுவும் பண்ணல, ஏன்னா வெளியில் கொஞ்சம் போக வேண்டிய வேலை இருந்தது. அதனால் சிக்கன் நூடுல்ஸ் தான் நைட்டு டின்னருக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு சுடு தண்ணியை நல்லா தண்ணியை கொதிச்சு வந்ததும் சால்ட்டும் ஆயிலும் ஆட் பண்ணி அதில் நூடுல்ஸை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டேன். சிக்கன் 65யும் சைட் பை சைடாக நார்மலாக எப்படி 65 வறுப்போமோ அது மாதிரி வறுத்து வச்சுருக்கேன். அதே ஆயிலில் சிக்கன் வறுத்த ஆயிலையே வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டு வதக்கி வந்ததுக்கப்புறம் கோஸும் கேரட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் அந்த ஆயில்னால் 65 வறுத்த ஆயிலில் அந்த 65 ஃப்ளேவர் இருக்கும், அதனால தான் அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கோஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சால்ட்டும் 65 வறுத்து வச்சுருந்ததை கொஞ்சம் மீடியம் சைஸில் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கிறேன். அப்போ தான் அந்த ஹோட்டல் ஸ்டைலில் வரும். அதனால் நறுக்கி வச்சுருந்த சிக்கனையும் ஆட் பண்ணிக்கிட்டு வேக வச்சுருந்த நூடுல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்து ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக கலக்க முடியாதுன்றதுனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் கலந்துட்டு திருப்பியும் மறுபடியும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட சோயா சாஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வெறும் மேகி மசாலா மட்டும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து எல்லா இடத்துக்கும் மசாலாலாம் போகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்படி தான் எங்களுக்கான சண்டே போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.